எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி சட்டுன்னு பிரியாணி ஸ்டைல் இதை செய்யலாம் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த தக்காளி சோறு செய்யறதுக்கு குக்கரில் நான் எண்ணெய் ஊற்றாம அதில் 3 வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 2 பெரிய பட்டையை நான் பாதி பாதியாக புட்டு இதில் போட்டிருக்கேன். 2 பெரிய சைஸ் பிரிஞ்சி இலையை அதை நான் பிச்சு இதில் போட்டிருக்கேன். ஒரு 5 கிராம்பு இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்குன்னா நல்லா நம்ம பிரியாணிக்கு வதக்குவோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கலராக சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இது எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு. இதுக்கப்புறம் நான் நீல வாக்கில் கட் பண்ண 3 தக்காளி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் இதை மசாலாவோட கிண்டி விட்டுட்டு நல்லா வதக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டுற கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதால் நல்லா இதை குத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தக்காளி ஃபுல்லாக மசிஞ்சிரும். இதோ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம அளவு தண்ணி எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதை இதை ஊற்றணும். அதாவது இந்த கிளாஸில் நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ நான் 3 கிளாஸ் அளவுக்கு டபுள் மடங்காக நான் வைக்கணும். இப்போ நான் 3 கிளாஸ் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் அதில் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் எடுத்திருக்கீங்க, இந்த கிளாஸ்ன்னு இல்லை, நீங்கள் அளவு படியில் எடுத்தீங்கன்னா கூட ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணியாக டபுளாக வைக்கணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை கலக்கிட்டு இதுக்கப்புறம் நான் மூடி வச்சிடுறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் அரிசி கழுவி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை தண்ணி இல்லாத இதில் சேர்த்துக்கோங்க. இதை ஃபுல்லாக சேர்த்துட்டு இதை கிண்டி விட்டுட்டு காரம் உப்பு எல்லாம் இதில் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்பயே செக் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. கரெக்டாக 2 விசில் மட்டும் வைங்க. வச்சுட்டு அந்த விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா கமன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்கும் போதே புதினா கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து போட்டு வதக்குங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா அரிசி உடையிற மாதிரி கரண்டியை வச்சு கிண்டாமல் அந்த பிரியாணிலாம் மேலாப்பில் கிண்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரண்டியை வச்சு கிண்டிக்கோங்க. இந்த அளவுக்கு மேலாப்பில் கிண்டினதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை நல்லா பொடிசாக நறுக்கி அதை மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுக்கிறேன் நான். அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம பசங்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டியதுதான். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். டக்குன்னு இதை செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.